அடேய் மட பூதங்களே, நான் யாரு, என்னோட சக்தி என்ன, நான் வணங்குற எஜமானர் யாருன்னு எல்லாமே தெரிஞ்ச பின் என் மேல கை வச்சிங்க, என்ன சிறப்பிடிச்சிருக்கீங்க. இத என்னோட எஜமான் அசீம் பதூதா கேள்விப்பட்டா உங்களை தவிடு பொடியாக்காம விட மாட்டாரு. ஓ எஜமான் உன்னை இங்கே தேடி வரணும் தான் நான் உன்னை சிறப்பிடிச்சு வச்சிருக்கேன். அவரு வந்தா நீங்க யாருமே இருக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவாரு? உங்களை அழிச்சிடுவாரு. எடுபடி, நாங்க யார் தெரியுமா? பூதங்கள், எங்க எஜமானனின் எதிரிகள். எல்லாம் விவரமா தெரிஞ்சுட்டா வந்திருக்கான். இவன் கிட்ட என்ன பேச்சு? இவனை அனுப்பினவன் வரட்டும், அவன் கிட்ட பேசிக்கலாம். அது வரைக்கும் நாமெல்லாம் காத்துட்டு இருக்க வேணா. வாங்க போய் படுங்க. வாங்க. எஜமான், என்ன காப்பாத்துங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். பாப்பா ஹரி, உட்காரு. கூப்பிட்டீங்களா? ஆமா, பணத்துக்காக அழைச்சிட்டு இருந்தியே, கிடைச்சதா இல்லையா? சொல்லுப்பா, கிடைச்சதா இல்லையா? இல்ல சார், நிறைய செக்யூரிட்டி கேக்குறாங்க. உயிருக்கே எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்லாத இந்த காலத்துல பணத்துக்கு எவ்வளவு செக்யூரிட்டி தேவைப்படுது பாரு. சார், நம்ம உயிரை நம்ம தான் சார் காப்பாத்திக்கணும். ஆனா நம்ம பணத்தை மற்றவங்க தான் சார் பாதுகாக்கணும். அதனால தான் மற்றவங்க நம்மளை நம்பி பணம் தரத்துக்கு இவ்வளோ செக்யூரிட்டிஸ் தேவைப்படுது. எந்த செக்யூரிட்டியும் இல்லாம பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி அவங்க உதவி கேட்காம தானா ஓடி வந்து உதவி செய்யற ஒரு சிலர் இருக்கத்தான் செய்யறாங்க. இதை ஒத்துக்கிறீங்களா ஹரி? இருக்கலாம் சார், ஆனா எனக்கு யாரும் இல்லை சார். இல்ல ஹரி, உனக்கு இருக்காங்க. இங்க பாருங்க ஹரி. என்ன சார் இது? நீங்க கேட்காமலே உதவி செய்யறவங்க உங்களுக்கு இருக்காங்க ஹரி. வாங்கி ஹரி, சொல்றேன்ல. யார் சார் இதெல்லாம் கொடுத்தது? நாம நல்லா இருக்கமா இல்ல கஷ்டப்படுறோமான்னு பாசத்தோட பார்க்கக்கூடிய உறவுகள் பக்கத்துல தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல ஹரி. அவங்க தூரத்துல இருக்கலாம், அவங்கள நாம மறந்து கூட இருக்கலாம், ஏன் சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்கள நாம வெறுத்து கூட இருக்கலாம் ஹரி. போதும் சார், இது கொடுத்தது யாருன்னு சொல்லுங்க சார். ஏன் பணம் கஷ்டம் அவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். இந்த நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க யாரும் தயவு செஞ்சு சொல்லுங்க சார். மனைவின்னு வச்சுக்கங்களேன் சார். மேடமா? உங்க மனைவியா சார்? அட பாவி, நகையை கொடுத்தது ஏன் மனைவின்னு நினைச்சிட்டியா? தெரியும் சார், அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார். அவங்க என்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மகன் இருந்தா அவன் உன்னோட வயசுல தான் இருந்திருப்பான்னு அடிக்கடி சொல்லுவாங்க சார். நான் அவங்கள அம்மாவா நினைச்சனோ இல்லையோ, ஆனா அவங்க என்ன தான் மகனா தான் நினைச்சிருக்காங்க சார். இல்லப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நான் தான் நகையை கொடுத்தேன்னு அவருக்கு தெரிய வேண்டாம். அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க சார். நானே அவங்கள வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்க சார். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இதுல 15 சவரன் நகை இருக்கு. முதல்ல இதை கொண்டு போய் அடகு வச்சு பணத்தை வாங்கி அம்மாவோட ஆபரேஷனை முதல்ல செய்யி, மற்றதை அப்புறம் பேசிக்கலாம். கிளம்புப்பா. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. பரவாயில்லப்பா, நீ புறப்படு. தன் மனைவிதான் நகையை கொடுத்திருப்பான்னு ஏன் ஹரிக்கு நினைக்க தோணல? தன் புருஷன் தன் மாமியார்னு சியாமளா இன்னும் இதயத்துல ஈரத்தோட தான் இருக்கா. கூடிய சீக்கிரமே இத ஹரிக்கு புரிய வைக்கணும். தலைக்கு மேலே வேலை இருக்கும் பொழுது இந்த பண்டோரா என் உத்தரவில்லாமல் எங்கே போனான்? வரட்டும், வைத்துக் கொள்கிறேன். பூலோகம் வந்தவர்கள் நாடு நகரங்களை சுற்றி பார்ப்பது இயல்புதான் என்றாலும் இவனுக்கு சுற்றி பார்க்க இதுவா நேரம்?
பார்க்க போனாலும் என் நினைவு அவனுக்கு அறவே இருக்காதா? பண்டோரா 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 பண்டோரா. என்ன பண்டோராவையும் காணும், பதிலையும் காணும். அப்படியானால் ஏதாவது பண்டோரா முதல் தாக்குதலிலேயே மூசாவை நிலைக்குலைய செய்ய வேண்டும் என நான் எண்ணியிருந்த போது அதை தலைகீழாக மாற்றி என்னை நிலைக்குலைய செய்து விட்டாயே. இல்லை, பண்டோராவை நான் மீட்டே ஆக வேண்டும். மீட்கிறேன் மூசா. உன்னை சந்திக்க உன் இருப்பிடம் வருகிறேன். எதிர்கொள்ள தயாராக இரு. அம்மா பூர்ணமா குணமாயிட்டாங்க. அப்புறம் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். போகும்போது இவங்களுக்கு மாத்திரை எழுதி தரேன். மறக்காம சொல்ற டேட்டுக்கு செக்அப் கூட்டிட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். ஹரி, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால உனக்கு ரொம்ப சிரமம்ப்பா. நீ ஆபீஸுக்கு போகணும், என்ன வந்து பார்க்கணும். நீ சரியா சாப்பிட்டியான்னு கூட தெரியலையப்பா. முகமெல்லாம் ரொம்ப வாடி இருக்குப்பா. என்னை பத்தி நீ கவலைப்படாதம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். உன் உடம்ப தான் நீ பத்திரமா பாத்துக்கணும். இனிமே எனக்கு என்னப்பா, மரணத்தையே தாண்டி வந்துட்டேன். உன்னை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. ஹரி, வாங்க சார். அம்மா பார்க்க வந்தப்பா. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்றேன்னு டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு போனாங்க. உட்காருங்க சார். சார், நீங்களும் உங்க சம்சாரமும் தெய்வம் மாதிரி. ஹரி சொன்னா அன்னைக்கு நீங்க மட்டும் அவங்க நகையை கொடுக்கலனா இவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஆபரேஷன் நடந்தும் இருக்காது. இப்ப நான் உயிரோடு இருக்கிறதே சந்தேகமா இருக்கும். நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும் சார். அம்மா தயவுசெய்து கும்பிடாதீங்கம்மா. அந்த நகையை நானோ என் பொண்டாட்டியோ உங்களுக்கு கொடுக்கல. அந்த நன்றிக்குரியவங்க நாங்களும் இல்லம்மா. என்ன சார் சொல்றீங்க? நீங்க தான் உங்க மனைவி நகைன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? என்ன சார் நீங்க இந்த காலத்துல வழக்கமா வாங்கினவங்க தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடானா கொடுத்ததையே இல்லைன்னு சொல்றீங்களே. அம்மா, நானாவது கொடுத்ததை இல்லைன்னு சொல்றேன். ஆனா ஒரு சிலர் தான் செஞ்ச உதவி சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே, அவங்கள பத்தி என்ன சொல்றது? அவங்க நிச்சயமா கடவுள் தான் சார். ஆமா சார், ஒரே குழப்பமா இருக்கு. நகையெல்லாம் யார் சார் கொடுத்தது? சார் சொல்லுங்க சார், ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்க சார். நீங்க 2 பேரும் இவ்வளவு வற்புறுத்தி கேட்கறதுனால சொல்றேன். இந்த நகைகளை கொடுத்தது உன்னோட வைஃப் சியாமலாப்பா. சார் நிஜமாவா சார் சொல்றீங்க? இதுல பொய் சொல்ல என்னப்பா இருக்கு? நகைகளை கொடுத்தது உன்னுடைய வைஃப் சியாமலா தான்ப்பா. என்ன சார் சொல்றீங்க? என் மருமக நகையை கொடுத்து என் உயிரை காப்பாத்தினாளா? ஆமாம்மா. ஏன் சார் இது முன்னாடியே சொல்லல? இப்ப கூட இதை நான் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா உங்க அம்மா கையெடுத்து கும்பிட்டதால நான் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருச்சு. போன வாரம் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதையும் நீ பணத்துக்காக அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறேங்கிறதையும் கேள்விப்பட்டு சியாமலா ஆபீஸ்ல வந்து என்னை பார்த்தாங்கப்பா. இதை வச்சுட்டு அவங்க அம்மா ஆபரேஷனை எப்படியாவது பண்ண சொல்லுங்க. இந்தாங்க சார். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நான் தான் நகையை கொடுத்தேன்னு அவருக்கு தெரிய வேண்டாம். என் மருமகளா அப்படிலாம் சொன்னா?
ஆமாம்மா, இத்தனை நடந்த பிறகும் கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் நிலுவையில் இருக்கும் போதும் கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்ட உடனே சியாமளா ஓடி வந்து உதவி செய்யறா. என்னதான் இருந்தாலும் என் புருஷன் என் மாமியார்னு உங்களை விட்டு கொடுக்காம பேசுறா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மருமகளை இனிமேல் நீங்க ஒதுக்கி வச்சீங்கன்னா நஷ்டம் சியாமளாவுக்கு இல்ல, உங்களுக்கு தாம்மா. இதுக்கு மேலும் சியாமளோட மனசை பத்தி புரிய வைக்க வேற நல்ல வாய்ப்பு அமையாது. 2 பேரும் நல்லா யோசிங்க. நான் வர்றேன். ரொம்ப நன்றி சார். வரேன் ஹரி, வரேன். போயிட்டு வாங்க. என்னம்மா? ஹரி, என் மருமக ஷியாமளாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. உன்னோட எஜமான் எதுக்காக உன்னை இங்க அனுப்பி வச்சான்? நீ வந்த நோக்கம் என்ன? உன்னோட திட்டம் என்ன? யாருக்கு என்ன கெடுதல் பண்ண போற? சொல்லு. மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு எஜமான விசுவாசமா? ஆமா, என்ன படைச்சவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அப்ப நீ உயிரோட இங்க இருந்து போக முடியாது. அதெல்லாம் நடக்காது. என்னோட எஜமான் இந்நேரம் நான் உங்ககிட்ட அடப்பட்டு கிடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் வந்து என்ன மீட்கிறதோட இல்லாம உங்க எல்லாரையுமே அழிச்சிட்டு தான் போவாரு. ஏய் பிசாசே, உனக்கு எவன்டா குரு? முதல்ல அவனை இங்க வர சொல்லு. நாங்க அவனை அடிக்கிறோமா, அவன் எங்களை அடிக்கிறானான்னு பாக்கலாம். இவகிட்ட என்ன பேச்சு? இவன் தான் அழிவு சக்தின்னு தெரிஞ்சு போச்சே. இவனை அழிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். இல்லம்மா, இவன் தான் துருப்பு சீட்டு. இவனை வச்சுதான் இவன் குருவை நாம பிடிக்கணும். எஜமான், எஜமான், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க எஜமான். முட்டாளே, வாயை மூடு. எனக்கு தெரியாம என் எதிரிங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு என் மானத்தை வாங்கிட்டியே. என்னடா லுக்கு விடுற? யாரா நீ? மரியாதையா பேசுனா மரியாதை கிடைக்கும். உனக்கெல்லாம் என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? நேருக்கு நேர்மோத தைரியம் இல்லாம இத போல அல்லக்கைய வச்சு எங்களை அழிக்க நினைக்கிறியே, நீ எல்லாம் எங்களுக்கு சரியான எதிரியாடா. எதிரிங்க இல்லாம தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பூதகுல முன்னோர்கள் என்ன பூமிக்குள்ள பிடிச்சு அடைச்சாங்களா? நான் பூமியில அடைப்பட்டு இருந்த அந்த 2000 வருஷ கோபத்தையும் குரோதத்தையும் பூதகுல அரச குடும்பத்து மேல விரோதத்தையும் நெஞ்சு நிறைய சுமந்துகிட்டு தந்திரமா விடுதலை ஆயிருக்கேன். உங்க குடும்பத்தை அழிச்சு பூதலோகத்தை மறுபடியும் என் கையில அடக்காம நான் விட மாட்டேன். என்கிட்ட மோதாம மரியாதையா சரணடைஞ்சா உங்க எல்லாரையும் மன்னிச்சு உயிர் பிச்சை தரேன். உயிர் பிச்சை நீ எங்களுக்கு? எதுக்காக சிரிக்கிறீங்க? அப்படின்னா என்கிட்ட மோத தயாராயிட்டீங்களா? முட்டாளே, உன்னோட மிரட்டலுக்கு எங்க வீட்டு பூனை குட்டி கூட பயப்படாது. ஏய், கத்தி பிரயோஜனம் இல்லடா. எதையும் காரியத்துல காட்டு. காட்டுறேன்டா.
நீங்க புடிச்சு வச்சிருக்கிற என்னோட சிஷ்யனை உங்க கண்ணு முன்னாடியே விடுவிச்சிட்டு போற. முடிஞ்சா தடுத்துக்கங்க. பண்டோரா, என்கிட்ட சொல்லாம வந்து இங்க சிறைப்பட்டு இந்த அற்பர்கள் முன்னால என்ன அவமானப்பட வைத்த நீ இனிமே எனக்கு தேவையில்லை. வேண்டாம் குருவே, என்ன அழிச்சிடாதீங்க. வேண்டாம் குருவே, என்ன அழிச்சிடாதீங்க. வேண்டாம் குருவே, என்ன அழிச்சிடாதீங்க. என்ன அழிச்சிடாதீங்க. வேண்டாம் குருவே, வேண்டாம் குருவே, என்ன அழிச்சிடாதீங்க. உன் சிறையை மீறி நான் பண்டோராவை அழிச்சது என் சக்திக்கு ஒரு சின்ன உதாரணம். போக போக என் முழு சக்தி என்னன்னு உனக்கு புரியும்.